Hello friends, welcome to Fantasy Gurutham YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணா ஆல் கொடுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பிபிஎல்ல நடக்கிற 23வது மேட்ச் அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்போர்ன் ரெனகன்ஸ் அண்ட் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி ஜனவரி வந்து நடக்கிறதுக்கு டைமிங் மதியம் 1:45 இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. ஸோ வெனுவை பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன்ல தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ மெல்போர்னோட ஒரு பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம். இந்த மெல்போர்னோட பிச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு பேலன்ஸ்ட் பிச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிச்சை பொறுத்த பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்லியா வந்திருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் ஸ்பின்னர் ரெண்டு பேருமே சேர்ந்து டாமினேட் பண்ணுவாங்க. செகண்டா பவுல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண அளவுக்கு இருந்த ஃபாஸ்ட் பவுல் சப்போர்ட்டிங் செகண்டா அளவுக்கு இருக்காது. ஸோ ஸ்பின்னர்ஸுக்கு வந்து மட்டும் தான் கொஞ்சம் சப்போர்ட்டிங்கா வந்து இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பால் பண்ணும்போது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 விக்கெட் எடுக்கிறாங்க, ஸ்பின்னர்ஸ் ஒரு 3 விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா செகண்டா பால் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் ஒரு 4 விக்கெட்டும் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் ஒரு 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆஃப் ஸ்டேஜ் தான் விக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வெனுல டேஸை வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங்கை சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பவுலிங்கை சூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்கோர் டார்கெட் பண்ணிட்டோம்னா செகண்டா பேட் பண்ணும்போது ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டார்கெட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா இந்த வெனுல டேஸை வின் பண்ணிட்டு பவுலிங்கை தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு ஈக்குவல் ஃப்ரெண்ட்லி பேட்மேன் அண்ட் பவுலர் ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்லியான பிச்சா தான் வந்து இருக்கு. ஓகே, பார்த்ததா நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கீங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம் வந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ஆகட்டும் சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ரெண்டு டீம்ல இருக்க பிளேயிங்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இதோட ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், அது ரெண்டுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ்ல நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கிட்டு இந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ அடுத்ததா வெனுக்கான வந்து பாத்துருவோம். ஸோ இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 71 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 30 மேட்சும் பேட் செகண்டா பண்ண டீம் 40 மேட்சும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் வைஸ்ல பார்க்கும்போது இப்போ ரீசெண்டா இந்த மேட்சஸ்ல பேட் செகண்டா பண்றவங்க தான் அதிகமா வந்து வின் பண்ணிருக்காங்க. 160+ ஸ்கோர் வரையும் அடிச்சாலுமே பேட் செகண்டா பண்றவங்க ஈஸியா வந்து வின் பண்ணிடுறாங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப் வந்து இன்னும் இன்ஸ்டால் பண்ணலாம், மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் கான்டெஸ்ட்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷன் வந்து இருக்கும். மற்ற ஆப் நம்ம எக்ஸல் ஆப் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வரும். அந்த அமௌண்ட்டை வச்சு கூட நீங்க இன்னும் 2-3 கான்டெஸ்ட் கூட வச்சு பிளே பண்ணலாம். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிபிஎல் மேட்சுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. பிளே பண்ற எல்லா பிபிஎல் மேட்சுக்குமே மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. 50,000, 70,000, 1 லட்சம் ரூபாய். ஸோ இந்த மாதிரி மினி கிராண்ட் லீக்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஃப்ரீ கிவ்அவேஸும் வந்து கொடுக்குறாங்க. ஒரு டீம் நீங்க ஃப்ரீயாவே வந்து மேக் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரையல் டீம் நான் பாக்குறேன், ஒரு ட்ரையல் பண்ணி பாக்கணும்னு வச்சீங்கன்னா அதுல ஃப்ரீ டீம் வந்து கொடுக்குறாங்க. நீங்க ஒரு ரூபா கூட இன்வெஸ்ட் பண்ண தேவையில்ல, அதுல ஃப்ரீயா நீங்க டீமை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல வித்ட்ரால் பண்ற மணிக்கு டிடிஎஸ் பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு ஜிஎஸ்டி பிடிப்பது கிடையாது. 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லயும் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயத்துல ரொம்ப ஒரு பெஸ்டான ஆப்ஷன் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு முறையாவது இந்த ஆப் இன்ஸ்டா போய் ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்ல ரொம்ப பிடிச்சு போயிடும். ஸோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டா பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. இப்போ அடுத்த ஹெட்வுட் ரெக்கார்ட் வந்து பார்ப்போம். ஸோ ஹெட்வுட பொறுத்த வரைக்கும் ஓவராலா ஒரு 26 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல மெல்போர்ன் ரெனகன்ஸ் 10 மேட்சும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 16 மேட்சஸும் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட்வுட பொறுத்த வரைக்கும் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் கொஞ்சம் நல்ல அப்ரைட்ல தான் வந்து இருக்காங்க. ஓகே, பார்த்தா ரெண்டு டீமுக்கு ப்ராப்பர் 11 பொறுத்த வரைக்கும் பார்ப்போம். ஸோ மெல்போர்ன் ரெனகன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃபெஷர்மேக்கர், ஜே ப்ரௌன் ரெண்டு பேரும் இன்னிங்ஸை வந்து ஓன் பண்ண போறாங்க. டிம் செஃபர்ட் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், ஜாக்கோ பெத்தல், லாரி எவன்ஸ், ஹெர்வி, வில் சதர்லேண்ட், குரிந்தர் சந்து. ஸோ இந்த மேட்ச் குரிந்தர் சந்து வந்து பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆடம் ஜாம்பா, ரிச்சர்ட்சன், டி ரோஜர்ஸ். ஸோ இவங்க தான் வந்து மெல்போர்ன் ரெனகன்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்காங்க. அடுத்த மெல்போர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டாம் ரோஜர்ஸ் அண்ட் பென் டக்கட். ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. சாம் ஹேப்பர் 7 வந்து இருக்கிறாரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் வந்து இருக்காரு. டான் லாரன்ஸ், மார்க்கஸ் டோனிஸ், கென் மேக்ஸ்வெல், கார்ட்ரைட், மார்க் ஸ்டேக்கர், உஸ்மன் மேர், பாரிஸ் அண்ட் பீட்டர் செட்டில்.
ஸோ இதுதான் மெல்பர்ன் ஸ்டார்ஸோட ஒரு ப்ராப்பர் 11 வந்து இருக்கு. இப்போ நம்ம இந்த ரெண்டு டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலா வந்து பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் மெல்பர்ன் ரயன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃபெஷர்மக்கோ அண்ட் ஜேசன் பிரவுன் ரெண்டு பேருமே வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. இதுல ஜாக் ஃப்ரெஷரோ மெக்கமோட ரீசன்ட் ஃபார்ம் வைஸ் ரொம்ப ஒஸ்ட், அதற்கு ரொம்ப போரா இருக்கும். விளையாண்ட எந்த மேட்ச்லயுமே ட்ரீம் டீம்ல வரல. ஆவரேஜா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் வந்து அடிக்கிறாரு. சம்டைம்ஸ் ஒரு பால்லே அவுட் ஆயிட்டு வெளியே வந்துடுறாரு. ஸோ இப்ப ரீசன்ட் வைஸ்ல ஒரு ஃபார்ம் ரொம்ப ஒரு ஒஸ்டான ஃபார்ம்ல தான் வந்து இருக்கு. இதுல பிரவுனை கம்பேர் பண்ணும்போது ஒஸ்டர்ன் ஃபார்ம்ல தான் வந்து இருக்காரு. ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் ஒரு ஹிட் அண்ட் தான் பிளே பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் பால் வந்து அடிச்சு ஆடுவேன் அந்த மாதிரி பிளே பண்ணுவாங்க. அதுல ஜாக் ஃபெஷருக்கு வந்து பெருசா சப்போர்ட்டிங் பண்ணல, ஏர்ல வைக்க வந்துட்டாரு. பட் பிரவுனுக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டிங் இருக்கு. அவர் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 66+ சம்திங் ஸ்கோர் வந்து பண்ணியிருந்தாரு. அதுவும் அந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல அவுட் ஆக வேண்டியது, அதுவும் ஒரு கேட்சர் வந்து டிராப் பண்ணதுனால அதை பயன்படுத்திக்கிட்டு நல்லாவே வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜாக் ஃப்ரெஷரா இல்ல பிரவுன் ஆகும் போது நான் பர்டிகுலர் பிரவுனுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். காரணம் பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஃபார்ம் வைஸ்ல இருக்கட்டும், T20 ரெக்கார்ட்லயா இருக்கட்டும், நல்ல ஒரு ரெக்கார்டு வந்து வச்சிருக்கிறாரு. பிரவுன் கிட்டத்தட்ட ஒரு 25+ ரன்னுங்கிறது அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஆனா 1 or 2 கேச்சஸ் பிடிச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு ஓவராலா ட்ரீம் டீம்ல வந்து வந்துருவாரு. ஒரு குவிக் ஃபயரா பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. பட் ஜாக் ஃப்ரெஷர் மெக்கரோட ரீசன்ட் ஃபார்மா இருக்கட்டும், இந்த வெளியூலியா இருக்கட்டும், பெருசா ரெக்கார்ட் வைஸ்ல எதுவுமே இல்ல. அப்படிங்கறதுனால இவர் வந்து நான் ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்றேன். ஜார்டன் பிரவுனுக்கு வந்து நான் ஒரு இப்பரம் வந்து கொடுத்துக்கிறேன். அதுவும் பிரவுனை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா நீங்க இப்பாரம் கொடுத்துக்கங்க. அதே செகண்டா பேட் பண்றாங்க ஈவனும் நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாத்துக்கங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்தா இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. அடுத்த டிம் ஷிஃபர்ட் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மேட்ச்ல பெருசா வந்து ஸ்கோர் சொல்ல பண்ணல. அதுக்கு முன்னாடி 2 மேட்ச்ல நல்லா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. விக்கெட் கீப்பிங் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸா இருக்கட்டும், பேட்டிங்ல இருக்கட்டும் நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாரு. இந்த மேட்ச் இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் இவர் பேட்டிங்ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். ஒரு 20+ ஸ்கோர் டீம்ல இருக்க பாயலாம் சேர்த்துக்கிறது ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் கீப்பிங் மூலமா ஆவரேஜா ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் கிடைச்சாவே போதும். ஓவராலா இருந்து நம்ம ஒரு 45+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ட்ரீம் டீம் வரதுக்கு ஒரு சுட்டமான பிளேயரா வந்திருப்பாரு டிம் ஷிஃபர்ட பொறுத்திருக்கும். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஜாகப் பெத்தல். சோ ஜாகப் பெத்தல் அண்ட் லாரி எவன்ஸ் ரெண்டு பேருமே வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். சோ ஆப்போனன்ட் டீம்ல வந்து லாரன்ஸ் அண்ட் கென் மேக்ஸ்வெல் ரெண்டு பவுலர்ஸ் வந்து ஆஃப் பிரேக் பவுலர் இருக்காங்க. சோ ரெண்டு பேர்ல லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கென் மேக்ஸ்வெலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல. லாரன்ஸ் தான் வந்து லாரன்ஸ் வந்து பவுல் பண்ணியிருந்தாரு. அவர் பண்ண ஒரு ஓவருமே கண்டிப்பா வந்து விக்கெட் வந்து எடுத்திருந்தாரு. ஒரு விக்கெட் வந்து எடுத்துட்டாரு. இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர்ல 2 லெஃப்டிஸ் வந்து இருக்காங்க. சோ அப்படி இருக்கும் போது கென் மேக்ஸ்வெல் அண்ட் லாரன்ஸ் ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தருக்கு ஒரு 2 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். மோஸ்ட் ப்ராபபிலி கென் மேக்ஸ்வெலுக்கு கொடுக்கலாம். லாரன்ஸ் லாஸ்ட் மேட்ச் விக்கெட் எடுத்தனால லாரன்ஸ் ஒரு 2 பேருக்குமே 2 ஓவர் அப்படிங்கிறத கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அப்படி இருக்கும் போது லாரன்ஸ் அல்லது கென் மேக்ஸ்வெல்ட்ட லாரி எவன்ஸ் அண்ட் ஜாகப் பெத்தல் ரெண்டு பேருமே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஜாகப் பெத்தல் லாஸ்ட் மேட்ச் பவுல் பண்ணாரு. ஒரு 3 ஓவர் 4 ஓவர் எடுத்துட்டாங்க. சோ அப்படி இருக்கும் போது இங்கிட்ட நமக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிறது கிடைச்சிருந்துச்சு. சோ இந்த மேட்ச் அதே மாதிரி பவுலிங் ஆப்ஷன் கொடுப்பாங்களாங்க பெரிய கொஸ்டின் மார்க். இன்கேஸ் செகண்டா பவுல் பண்ணாங்க வேணா ஜாகப் பெத்தல் இருந்து நம்ம ஒரு 2 ஓவர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். சோ அதுல விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு. சோ ஜாகப் பெத்தல் இருந்து இந்த மேட்ச் நம்ம ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது தான் வந்து எதிர்பார்க்க முடியும். இதுல லாரி எவன்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லெஃப்டி ஆப்போனன்ட் டீம்ல ஆஃப் பிரேக் பவுலர் 2 பேருக்கு டாப் ஆர்டர்ல பவுல் வருவாங்க. சோ அப்படி இருக்கும் போது லாரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா இவருக்கு வந்து இப்ப ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க கண்டிப்பா ஒரு 15+ ரன்லயே வந்து விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பேட் பண்றா ஒரு சிங்கிள் மேன ஓரமா நின்றுவாரு. கடைசி வரையும் உள்ள பிளே பண்றதுக்காக நின்றுவாரு. சோ அப்படி இருக்கும்போது செகண்டா பேட் பண்ணும்போது விட்டு நம்ம ஒரு 35+ ஃபேண்டசி பாயிண்ட்ங்கிறது தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல ஹெர்விக். சோ ஹெர்வியை பொறுத்த வரைக்கும் எப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா இருப்பார். கிராண்ட் லீக்கு ஒரு சூட்டபா பிளேயரா வந்திருப்பாரு. ஸ்மால் லீக்கு ஒரு சூட்டபா பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்ல. பேட்டிங்ல இருந்து மட்டும் ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கணும். அப்படி அடிச்சா மட்டும் ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட ஒரு 15+ ஓவர் வரையும் புடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பேட்டிங் ஆர்டர் வராரு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 35+ ரன் அடிப்பாராங்க பெரிய கொஸ்டின் மார்க்காக வந்திருக்கு. சோ அப்படி இருக்கா கிராண்ட் லீக்ல இவருக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல இவர் எடுத்துட்டு அந்த இடத்துல வேற பிளேயர் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ இப்போ டாப் ஆர்டர்ல இருக்க பேட்ஸ்மேன் வந்து பார்த்தோம். பவுலிங் ஆப்ஷன்ல பார்க்கும்போது வில் சதர்லேண்ட் 4 ஓவர் போல் பண்ணிடுவாங்க. குருதர்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து பிளே பண்றாரு. T20 நல்ல ரெக்கார்ட் இருக்கனால கண்டிப்பா அவருக்கும் வந்து 4 ஓவர் வந்து கொடுத்துருவாங்க. ஆடம் ஜாம்பா 3ல இருந்து ஒரு 4, ரிச்சர்ஸ்டன் 2ல இருந்து ஒரு 3, ரோஜர்ஸ் ஸோ அவரோட 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க இந்த ஓவர். ஸோ ஆடம் ஜாம்பா மோஸ்ட் ப்ராபபிலி 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாரு. ரிச்சர்ஸ்டன் பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் அந்த ஸ்டார்ட் பவுல் பண்ணும் போதே ஒரு விக்கெட் எடுத்து 2 ஓவருக்குள்ள ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா கண்டிப்பா 4 ஓவருமே கொடுத்துருவாங்க. பட் லாஸ்ட் மேட்ச் ஸ்கோர் கொஞ்சம் எக்ஸ்டென்ஸா கொடுத்துட்டாரு. அப்படிங்கறனால அவரோட ஓவரை கம்மி பண்ணிட்டு ஜாகப் பெத்தலுக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச் அதே மாதிரி எக்ஸ்டென்ஸா ஓவர் கொடுத்துருவாரு அப்படின்னு இருந்துச்சுன்னா வேணா ஜாகப் பெத்தலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கிடைக்கலாம் முடியும். அதர்வைஸ் இந்த 5 பேருமே அவங்க 4 ஓவர் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. இதுல நல்ல ஒரு அட்வான்டேஜ் உள்ள ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வில் சதர்லேண்ட் அண்ட் குருதர்ஸ் வந்து 2 பேருக்குமே இருக்கும். ஏன்னா இவங்க வரையும் கூட பேட்டிங்ல வந்து நல்லாவே ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவாங்க. வில் சதர்லேண்ட் நம்ம தாராளமா இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு குயிக் ஃபயரா ஒரு 15ல இருந்து ஒரு 20 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறத வில் சதர்லேண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வில் சதர்லேண்ட் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஸ்மால் லீக்கு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமான பிளேயரா வந்து இருப்பாரு வில் சதர்லேண்ட் வந்து பொறுத்த வரைக்கும். இல்ல குருதர்ஸ் வந்து குருதர்ஸ் சந்தை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் மேட்ச் இந்த இதுல பிளே பண்றாரு. இதுக்கு முன்னாடி பிபிஎல் நல்லா பிளே பண்ணியிருக்காரு. T20 பொறுத்த வரைக்கும் மேட்சுக்கு மேட்ச் 2ல இருந்து ஒரு 3 விக்கெட் அதிகபட்சம் ஐஎஸ்எல் 4 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்திருக்காரு ஒரே மேட்ச்ல. சோ அப்படி இருக்க பட்சத்துல T20 நல்ல ரெக்கார்ட், பேட்டிங்லும் சரி பவுலிங்கும் நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. பேட்டிங்ல ஆவரேஜா ஒரு 15 ஸ்கோர் அப்படின்னு வச்சிருக்காரு, ரெக்கார்ட் வச்சிருக்காரு. சோ ஒரு பவுலிங் யூனிட்ல வரவரைக்கும் ஒரு 15ங்கிறது ஒரு பெஸ்டான ஸ்கோரா தான் வந்திருக்கும். பட் பவுலிங்ல 2 விக்கெட் கம்பல்சரி மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் அப்படின்னு எடுத்துறாரு. சோ இந்த மேட்ச் நான் வந்து குருதர்ஸ் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். 2 விக்கெட் அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து எடுத்துருவாரு. இல்ல நீங்க ஏதாவது சிங்கிள் ஆப்ஷன் டைம்னா 10 பேரை ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா கண்டிப்பா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்குங்க. 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிராண்ட் லீக்கு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ஒரு சுட்டமான பிளேயரா வந்திருப்பாரு குருதர்ஸ் சந்தை பொறுத்த வரைக்கும். ஆடம் ஜாம்பா ஆடம் ஜாம்பா செகண்டா போல் பண்றாங்க அப்படின்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் ஒரு ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கனால செகண்டா போல் பண்ணும்போது ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டாமினேட் பண்ணுவாங்க. அதுல ஆடம் ஜாம்பா இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் போல் பண்றாரு அப்படின்னா 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் இவங்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்கணும். பெரிய அளவு விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய கொஸ்டின் மார்க். சோ ஆடம் ஜாம்பா செகண்டா போல் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் வந்து இருப்பாரு. இதுல ரிச்சர்ட்சன் பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் எதுவும் இல்ல. ஒரு அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜும் இல்லாதது இவருக்கு வந்து ஒரு மைனஸா இருக்கு. என்னை பொறுத்தவரைக்கும் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு 50-50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல டாம் ரோஜர்ஸ் டாம் ரோஜர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. ரீசெண்ட் வயசுல மேட்சுக்கு 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்க எடுத்துறாரு. சோ இந்த மேட்ச் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னு டாம் ரோஜர்ஸ் நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும். இந்த மேட்ச் டாம் ரோஜர்ஸ், குருதர்ஸ் வந்து, வில் சதர்லேண்ட் இவங்க 3 பேருக்கு நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் வந்து இருக்கு. இதுல செகண்டா பவுல் பண்ணும்போதுன்னா ஆடம் ஜாம்பாக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. 1ங்கிறது 2 விக்கெட்டா கூட வந்து கடைசியில வந்து எடுத்துருவாரு. சோ இப்ப இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிம் சிஃபோர்ட் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர். வில் சதர்லேண்ட் அண்ட் குருதர்ஸ் வந்து இவங்க 3 பிளேயருமே ஒரு போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. இதுல டாம் ரோஜர்ஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஆடம் ஜாம்பா செகண்டா பவுல் பண்ணும் போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸா வந்து இருப்பாரு. இதுல ஜாகப் பெத்தல் ரொம்ப லோ பர்சன்ட் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்திருந்தாங்க, கண்ணா விக்கெட் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தாரு. இந்த மேட்ச் ஆப்போனன்ட் டீம்ல 2 லெஃப்ட் ஆஃப் பிரேக் பவுலர் நல்ல குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ரகிள் வாய்ப்புகள் இருக்கும். சோ ஜாகப் பெத்தலா லாரி எவன்ஸ் ஆகும்போது லாரி செகண்டா பேட் பண்ணும்போது நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு லாரி எவன்ஸை பொறுத்த வரைக்கும். இந்த 3 பிளேயர் ஜாக் ஃப்ரெஷமெக்கம், ஜான் பிரவுன், ஜாகப் பெத்தல் இந்த 3 பிளேயர்ல எனி பிளேயரை நீங்க ட்ரை பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் பிரவுனுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும் போது இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். நீங்க எங்களுக்கு இந்த 2 பிளேயருமே தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஜாகப் பெத்தலுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. இப்போ மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும் டாம் ரோஜர்ஸ் அண்ட் பென் டக்கட் இவங்க 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண பாருங்க. டாம் ரோஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் பால் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவ் பிளே பண்ணுவாரு, அடிச்சு ஆடுவார். அடிச்சா 6 இந்த மாதிரி அப்படின்னா தான் அடிச்சு ஆடுறாரு. அதுல ஒரு குயிக் ஃபயரா ஒரு 20 பிளஸ் ரன் வரையும் இவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்னா பெரிய கொஸ்டின் மார்க். இந்த மேட்ச் இவர்கிட்ட நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் இந்த அளவுக்கு மட்டும் எதிர்பார்க்க முடியும். வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவும் இல்லாது. இவருக்கு வந்து ஒரு மைனஸா இருந்திருக்கு.
அதனால நான் வந்து இவர் வந்து ஒரு 50 ஆப்ஷன் தான் வந்து ட்ரை பண்ண போறேன். இவர் எடுத்துட்டு அந்த இடத்துல வேற பிளேயரை கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல பென் டக்கட் கண்டிப்பா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் வயசுல இருப்பாரு. லாஸ்டா இந்த 3 மேட்ச்ல 2 மேட்ச்ல ஒரு 70க்கு மேலதான் வந்து அடிச்சு ஒரு நல்ல ஒரு ட்ரீம் டீம்ல வந்திருக்காரு. இவருக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பாத்தீங்கன்னா அந்த கேச்சஸ் மூலயமா கூடிய பாயிண்ட்ஸ், கேச்சஸ் பிடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ்ல வந்து நிப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது ஒரு 2 கேர் 2 கேச்சஸ் பிடிச்சாருன்னா டீம்ல இருக்க பாயிண்ட் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 16+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து அவருக்கு வந்து கிடைச்சிருது. அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல நல்ல ஒரு குவான்டிட்டி வந்து பண்ணிட்டு இருக்காரு, நல்ல ஒரு ரெக்கார்டும் வச்சிட்டு இருக்காரு. இப்ப ரீசெண்டா இந்த மேட்சை பத்தினா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மேட்ச் இவர்கிட்ட நம்ம பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க வேணாம். ஒரு ஆவரேஜா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட் அந்த அளவுக்கு அடிச்சாவே போதும். எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய அந்த கேச்சஸ் மூலம் கிடைக்கிற ஃபேண்டசி பாயிண்ட் எல்லாம் சேர்த்து ஓவராலா இவர்கிட்ட நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்காம ஓரளவுக்கு ட்ரீம் டீம்ல வரதுக்கு ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. இவர் வந்து செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா இவர் வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு இம்பான வந்து நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சாம் ஹேப்பர் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர், விக்கெட் கீப்பிங் பண்றாரு. இவரோட பேட்டிங் யாரும் இன்கேஸ் டாப் ஆர்ல இன்னிங்ஸ் ஓபன் பண்ணலாம், இன்னிங்ஸ் சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வருவாரு. பேட்டிங்ல ஒரு ரீசன்ட் வயசுல நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு. T20 நல்ல ரெக்கார்ட் இருக்கு. ஒரு 20+ ரன்ங்கிறது ஒரு ரெக்கார்ட் வந்து வச்சிருக்காரு. பட் 1 or 2 மேட்சஸ் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் சொதப்பிருச்சுன்னு சொல்லலாம். பட் இந்த மேட்ச் கண்டிப்பா நான் சாம் ஹேப்பர்ட் நம்ம எதிர்பார்க்கிறேன். சோ விக்கெட் கீப்பிங்ல கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட் அண்ட் பேட்டிங்ல வந்து அடிக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து இதுல லாரன்ஸ். சோ லாரன்ஸ் T20ல ஒரு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. அது 20ல இருந்து ஒரு 22 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. பவுலிங்ல அப்படின்னு பார்த்தோம்னா மேட்சுக்கு ஒரு விக்கெட், சோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் வந்து விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. சோ பவுலிங் ஆப்ஷன் நிறைய பேர் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ப்ராப்பர் மெயின் பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 5 பவுலர்ஸ் வந்து இருக்கிறாங்க. அதை தவிர்த்து லாரன்ஸ் அண்ட் கென் மேக்ஸ்வெல் இந்த ஆப்ஷன்ஸ்ல இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் கென் மேக்ஸ்வெலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கல, பெரிய லெப்டிஸ் வந்து டீம்ல இல்ல. இந்த மேட்ச் 2 லெப்ட் மேட்ச் தான் இருக்காங்க, டாப் ஆர்டர்ல வந்துடுறாங்க. இதுல லாரன்ஸ் அண்ட் கென் மேக்ஸ்வெல் அந்த லாஸ்ட் மேட்ச் அவர் பவுல் பண்ணும்போது கரெக்டா அந்த ஒரு ஓவர்லயே ஒரு விக்கெட் அப்படிங்கறத எடுத்திருந்தாரு. சோ இந்த மேட்ச் என்னைய பொறுத்தவரைக்கும் இவருக்கு வந்து ஒரு 2 ஓவர் பவுலிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா லாரன்ஸ் இருந்து நம்ம ஒரு விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பேட்டிங்ல வந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அதே ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா லாரன்ஸ் வந்து நீங்க ஒரு 50-50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. மார்கஸ் ஸ்டோனிஸ் சோ போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பேட்டிங்லும் சரி அந்த பவுலிங்லயும் நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவர்கிட்ட இருந்து பவுலிங்ல பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கனா ஒரு விக்கெட், பேட்டிங்ல வந்து ஆவரேஜா ஒரு 30+ ரன் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும். சோ ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப சூட்டமான பிளேயரா வந்திருப்பாரு. போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்து பாருங்க. ஸ்மால் லீக்கு ஒரு வைஸ் சேர் ஆப்ஷனுக்கு இவர் தான் ஒரு சூட்டமான பிளேயரா வந்து இருப்பாரு. இங்க பார்த்து வந்து கென் மேக்ஸ்வெல். சோ கென் மேக்ஸ்வெல் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆப்ஷன் வந்து பெரிய மைனஸா வந்திருக்கு, அதாவது பெரிய கேள்விக்குறியா வந்திருக்கு. பவுலிங் பண்ணுவாராங்கிறது பெரிய பெரிய கொஸ்டின் மார்க். பவுலிங் பண்ணல ஒரு பேட்டிங் ஆர்டர் மட்டும் இருந்தாங்கன்னா சோ இவர் பேட்டிங்ல நல்லாவே ஒரு கான்ட்ரிபியூட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்ட் ரெக்கார்ட் வைஸ்ல பேட்டிங்ல ஒரு நல்ல ஒரு கான்ட்ரிபியூட் வச்சிருக்காரு. ஒரு ஆவரேஜ் ஒரு 25+ இருந்து 30+ ரன்னுங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து அடிச்சிடறாரு. பட் பவுலிங் அவருக்கு இல்லாதான் பெரிய பெரிய மைனஸா வந்து இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் கென் மேக்ஸ்வெல் பவுலிங் ஆப்ஷன் இல்லாத மைனஸ்னால கிராண்ட் லீக்கு வந்து ஒரு இப்போ வந்து கொடுத்து பாருங்க. ஸ்மால் லீக்கு இவரை நீங்க வந்து ஒரு 50-50 ஆப்ஷன் கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த ஆப்ஷன்ல 2 லெப்டர்ஸ் இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் லாரன்ஸ் விக்கெட் எடுத்தனால மோஸ்ட்லி லாரன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. இன்கேஸ் லாரன்ஸ் பெருசா விக்கெட் எடுக்கலாம், அந்த 2 பேருமே இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுல கென் மேக்ஸ்வெல் ஒரு 1 or 2 ஓவர் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பட் மோஸ்ட் ப்ராபபிலி கென் மேக்ஸ்வெலுக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது இல்ல, பேட்டிங் மட்டும் தான். இந்த மேட்ச் பேட்டிங்ல இருந்து ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கென் மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும். இதுல குவாட்ரேட் சோ பெருசா சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல. ரீசன்ட் வயசுல பெருசா ஒரு ரெக்கார்டும் வந்து இல்ல. இவர் பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப டவுன்ல வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. கிராண்ட் லீக்கு வேணா இவர் வந்து இப்ப நான் கொடுத்து பாருங்க. ஸ்மால் லீக்கு ஒரு சுத்தமா பிளேயரா வந்து இருக்க மாட்டாரு. சோ கிராண்ட் லீக்ல நீங்க கொடுக்கும்போது என்னை பொறுத்தவரைக்கும் பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா இவர் இருக்க பேட்டிங் ஆர்டர் டவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15+ ஃபேண்டசி பாயிண்ட் இந்த மாதிரி தான் விட்டு நம்ம எதிர்பார்க்கணும். பெரிய அளவுக்கு வந்து எதிர்பார்க்க முடியாது. இப்போ பவுலிங் யூனிட். சோ இந்த பவுலிங் யூனிட்ல பீட்டர் செட்டில், பாரிஸ் அண்ட் உஸ்மன் மேர் அண்ட் மார்க் ஸ்டேக்கர் சோ இவங்க வந்து இருக்கிறாங்க. இந்த மேட்ச்
ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா மார்க் ஸ்டோக் வந்து நல்லாவே பவுல் பண்ணியிருந்தாரு, 2 விக்கெட் அப்படிங்கிறத எடுத்திருந்தாரு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மார்க் ஸ்டோக் வந்து ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ஆஸ் யூஷுவல் ஒண்ணுங்கிறது ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து கிடைக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு இம்பார்ட்டன் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருக்கேன் மார்க்கை பொறுத்த வரைக்கும். இதுல உஸ்மான் மேல பொறுத்த வரைக்கும் லெக் பிரேக் கூகுளி பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், நல்ல ஒரு விக்கெட் டேக் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலிங்கா இருக்காரு. செகண்டா பவுல் பண்ணும்போது கண்டிப்பா இந்த மேட்ச் விட்டு நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். நான் பர்டிகுலரா ஒரு செகண்டா பவுல் பண்ணும்போது மஸ்ட் ட்ரை ஆப்ஷன் கிராண்ட் லீக்கு நீங்க ஒரு வைஸ் ஆப்ஷன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். 2ங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜே பாரிஸ் அண்ட் பீட்டர் செட்டி, ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃப் சைஸ்ல பவுலிங் இருக்கிறாங்க. 4 ஓவர் அப்படிங்கிறத கரெக்டா வந்து பவுல் பண்ணிடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் ஜே பாரிஸை பொறுத்த வரைக்கும் 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தாரு. ஸோ இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷனோட நம்ம எதிர்பார்க்கிறோம். கம்பல்சரி 2 விக்கெட் கிடைக்குமாங்கிறது பெரிய விஷயமாக வந்து இருக்கு. இதுல பீட்டர் செட்டியில பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா போத் இன்னிங்ஸும் ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. 2 விக்கெட் அப்படிங்கிறது இவற்றை நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லுமே நான் பர்டிகுலரா வந்து போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு ஒருத்தமா பிளேயர். இந்த டீமை பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன் பிளேயர்னா பீட்டர் செல்டன் 1, சாம் ஹாப்பர் 2, மார்க்கஸ் ஸ்டோனிஸ் 3. இதுல லாரன்ஸ் டாப் ஆர்டர்ல பேட்டிங் வந்துடுறாரு. கென் மேக்ஸ்வெலுக்கு முன்னாடியே பேட்டிங் ஆர்டர் வந்ததுனால ஸோ லாரன்ஸுக்கு வந்து நான் போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன் வந்து கொடுத்து ட்ரை பண்றேன். இல்ல உங்களுக்கு லாரன்ஸ் தேவையில்லை அப்படின்னு நினைச்சுன்னா நீங்க கென் மேக்ஸ்வெலுக்கு நீங்க ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம். எப்போ இம்பார்ட்டன் கொடுக்குறீங்கன்னா செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா இவர் நீங்க 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த டீம்ல பென் டெக்கட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனா வந்து இருப்பாரு. செகண்டா பேட் பண்றாருன்னா நீங்க வந்து ஒரு 50 ஆப்ஷனா கூட நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உஸ்மான் செகண்டா பவுல் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு 50 ஆப்ஷனா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல மார்க் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றேன் அப்படின்னா செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ இந்த டீமை பொறுத்தவரைக்கும் ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் மார்க்கஸ் ஸ்டோனிஸ் ஸ்மாலுக்கு ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் சாம் ஹாப்பருக்கு நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது கிராண்ட் லீக்ல ஒரு வைஸ் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அதே மெல்போர்ன் டிராகன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது வில் சதர்லேண்ட் ஒரு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ரொம்பவே சுத்தமா பிளேயரா வந்திருப்பாரு. அதாவது மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு நீங்க கேப்டன்ஷிப் கொடுத்தீங்கன்னா வில் சதர்லேண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன், வில் சதர்லேண்ட்ஸ்க்கு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் ஸ்மால் லீக்ல மோஸ்ட்லி 90% பீப்புள்ஸ் இந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதே நீங்க கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்கன்னா கண்டிப்பா குருதர் சந்துக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நல்ல ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காரு T20ல. இந்த மேட்ச் 2ங்கிறது 3 விக்கெட் வரைக்கும் விட்டு நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். இதுல டிம் சிஃபர்ட் கிராண்ட் லீக்கு வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக் நீங்க ட்ரை பண்ணும்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.